உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளை காப்பாற்ற முன்னாள் பொலிஸ்மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மற்றும் சுரேஷ் சலே தலைமையில் ஒரு குழு இயங்கியதாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. லண்டனை தளமாக கொண்ட சர்வதேச அமைப்பு ஒன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு பொது பாதுகாப்பு அமைச்சில் இந்த இரகசிய கூட்டம் நடந்துள்ளது. தாக்குதலின் முக்கிய சாட்சியமான சாரா ஜஸ்மின் இறந்து விட்டதாக காட்டுவதற்காக DNA பரிசோதனைகளில் மோசடி செய்ததாகவும் சாட்சியங்களை அளிப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக வெள்ளைவேன் கடத்தல்களுக்கு பெயர் போன ஜகத் அல்விஸ் போன்ற அதிகாரிகளும் இந்த குழுவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சதித்திட்டம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாட்டுக்கு அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக முறையான ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற அமைச்சு கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடுகளை நேரடியாக மாவட்ட செயலாளர்களிடம் வழங்கவும் சீகிரியா, திருகோணமலை போன்ற பகுதிகளை ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யவும் ஆணையிட்டுள்ளார். மேலும் 2030ஆம் ஆண்டுக்குள் சுற்றுலாத்துறையில் 8 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான பயிற்சி பாடநெறிகளை விரிவுபடுத்தவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.